இன்றைக்கி நம்ம ராகி புட்டு பார்க்க போகிறோம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதுக்கு இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கப் மாவு, ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கலந்திங்கன்னா அங்கங்கே திட்டாக உப்பு வந்து கரெக்டாக அதில் எல்லாத்துலேயும் ஆட் ஆகாது. முன்னாடியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்து லைட்டாக தெளித்து அதில் கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. நான் விரலை வச்சு சும்மா இப்படி அதை கிளறி மட்டும் விட்டிங்கன்னா போதும். கட்டியாக ஃபார்ம் ஆகும். அந்த கட்டியில் உடச்சி விடுங்க. இப்போ கலந்தாச்சு. இந்த மாவு இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வரன்னு இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அப்படி மாவு மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம டம்ளரில் செய்ய போகிறோம். அதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 4 டம்ளரில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை 4 டம்ளர்லேயே ஃபுல்லாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சுற்றிலும் தடவி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த நம்ம மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவை அதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இந்த டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் வர அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் அது மேலே தேங்காய் திருவல், ஒரு 1/2 மூடி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். திருவிட்டு திரும்பவும் மாவு அது மேலே கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் தேங்காய், திரும்ப கொஞ்சம் மாவு அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. மாவை வந்து நம்ம அமுத்தக்கூடாது, அப்படி லேசாக மேலாப்பில் வச்சிங்கன்னா போதும். இப்படி இந்த 4 டம்ளர்லேயுமே இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம அந்த கொதிக்குது இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இட்லி பாத்திரத்தை வச்சுக்கோங்க, தட்டை. அது மேலே இந்த 4 டம்ளர்லேயே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ மாவு எடுத்து நம்ம அதை கையில் வந்து உருட்டி பார்க்கணும். கொழுக்கட்டை மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த டம்ளர் ஷேப்லேயே வந்துருச்சு. இப்போ நமக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு ஒயிட் சுகரும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், இல்லை கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.